தேர்ஸ்டே மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதுக்கு எல்லாம் கிளம்பி போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிஞ்சுச்சு. வீட்டில் ரைஸ் மட்டும் செஞ்சோம். கொஞ்சம் சிம்பிள் அண்ட் குயிக்கான லஞ்சாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தட்டைப்பயிறு போட்டு அரிசி பருப்பு செஞ்சுருந்தேன். அரிசி பருப்பு வந்து யூஸ்லாம் வந்துட்டு துவரம்பருப்பு போட்டு தான் செய்வாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு மொச்சப்பருப்பும் போட்டு செய்வாங்க. நான் வந்துட்டு ஒரு டைம் துவரம்பருப்பு போனால் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கடலப்பருப்பு இல்லைனா தட்டைப்பருப்பு அந்த மாதிரி தட்டைப்பயிறு ஏதாவது மாற்றி மாற்றி செஞ்சு போட்டு செய்வேன். இதுக்கு வந்துட்டு சும்மா குக்கரில் ஆயில் விட்டுட்டு கடுகு, பூண்டு, சீரகம், சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு அவசரமாக செஞ்சேன்னா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், நிறையா பெரிய வெங்காயம் போட்டு பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு ரைஸும் பருப்பும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தேவைப்பட்டா சாம்பார் தூள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி எடுத்து ஊறுகாய் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது நொறுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு எக்கு மட்டும் வச்சுட்டோம். எக்கு, ஊறுகாய், முறுக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டங்காட்டி செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த டைப்பில் அரிசி பருப்பு செய்வீங்கன்னு சொல்லுங்கள்.